I am Dr. Preeti Mrinalini, a general laparoscopic and a bariatric surgeon. இன்னைக்கு டாக்டர் புவனேஸ்வரியும் நம்ம கூட இருக்கிறாங்க. Both of us are going to discuss about இந்த mommy pouch அப்படின்ற ரொம்ப ஒரு காமனான விஷயம். லைக் நிறைய பேர் அதை பத்தி ட்ரபிள்டா ஆகுறாங்க இல்ல, எஸ்பெஷலி நியூ மதர்ஸ். இப்போ குழந்தை பிறந்த அப்புறமா இன்னமும் பிரெக்னென்டாவே இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு கவலையோட நிறைய பேஷண்ட்ஸ் கம் டு us. Don't you think so? Yes, ma'am. Often, mostly in the post-pregnancy phase, they usually think that அது normal அப்படின்னு நினைச்சது many women just leave it thinking that சரி இது ஒண்ணு கிடையாது அப்படின்னு. பட் அதை பார்க்காம விட்டாங்க. That is actually a condition. இல்லையா? இந்த mommy pouchன்றது ரொம்ப ஒரு கொலோக்கியலான டேர்ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நம்மளோட வயிறு பகுதியில 2 மசில் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸா போகும். அதாவது இந்த பாகத்துல குழந்தை வயத்துல இருக்கும் போது வயிறு இவ்வளோ பெருசாகி திருப்பி உள்ள போகும்போது திருப்பி இந்த மசில்ஸும் உள்ள போகும் அப்படின்ற இந்த ஒரு எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. The thing that went இவ்வளோ பெருசா ஆயிட்டு திருப்பி அது உள்ள போகாம கண்ட்ராக்ட் ஆகாது. ஸோ அது என்ன ஆகும், இப்படியே ஒரு கேப்போடையே இருக்கும். அந்த இடம் வந்து வீக்கன் ஆகி கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு சின்ன பவுச், இந்த கேங்கரோஸுக்குலாம் ஒரு பவுச் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பவுச் இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். இதை வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபேட்டு தான். ஸோ நான் வெயிட் போட்டுட்டேன் குழந்தை பிறந்த அப்புறமா இதுவும் ஃபேட்டு தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் இது ஆக்சுவலாக ஒரு ஃபேட் கிடையாது. திஸ் இஸ் அ மெடிக்கல் கண்டிஷன். இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னா நம்ம பேசிக்காகவே இந்த வீடியோவே பண்ணிட்டு இருக்கிறோம். புவி, இது எவ்வளோ காமனாக நம்ம ப்ராக்டிஸில் பார்க்குறோம் புவி? இது ஆக்சுவலி ரொம்ப காமன் மேம். நடக்கிறத விட ஆக்சுவலி ரொம்ப காமன். ஏன்னா எல்லா பேஷண்ட்டும் அதை வந்து ரொம்ப சின்ன விஷயம் நினைச்சதை அப்படியே விட்டுடுறாங்க. வயிறு தானே கொஞ்சம் பெருசா தெரியுது அப்படின்றத அவங்க அப்படியே அஜாக்கிரதையா விட்டுடுறாங்க. என்ன ஆகுது, போக போக அந்த தசை வலுவே பண்ணாம அது அப்படியே போக போக அது வேற தொந்தரவுகள்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சோம். லைக் குடல் இறக்கம் அந்த மாதிரி தொந்தரவுகளும் இதோட சேர்ந்து வரும்போது இது நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும். பட் இது நம்ம எந்த டைம்ல நம்ம டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? ஸோ டு பி வெரி ஆனஸ்ட், இது வந்துட்டு இம்மீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி நம்மளுக்கு, அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் உங்களுக்கு வந்துட்டு சிசேரியன் ஆகுதோ இல்லை நார்மல் டெலிவரி ஆகுதோ அதை பற்றி கவலை இல்லை. என்ன மோட் ஆஃப் டெலிவரி ஆனாலுமே ஒன்ஸ் உங்கள் பாடி ரெக்கவரி ஆன உடனே ஒரு 1 month வச்சுக்கலாமே ஒரு டைம் ஃப்ரேம். அஃப்கோர்ஸ் ஒரு பாடி டிஃப்ரெண்ட், ஒருத்தவங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஆகலாம். ஒரு 1 month போஸ்ட் ப்ரெக்னன்சியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைசஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இந்த அப்டமன் எக்ஸசைசஸ் கண்டிப்பாக பண்ணணும். எல்லா லேடிஸுமே பண்ணணும். சிசேரியன் ஆனவங்களும் சரி, சிசேரியன் ஆனவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவர் பேஸில் பண்ணலாம். வெஜைனல் டெலிவரி ஆனவங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் பேஸில் கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம இந்த எக்ஸசைசஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸ்லோவாக அந்த மசிலுக்கு நம்ம ஒர்க் கொடுக்குறோம். தெர் இஸ் அ சான்ஸ் தட் அது திருப்பி அதோட இடத்துல போய் உட்காரத்துக்கான சான்ஸ் இருக்கு. நம்ம விட்டுட்டோம், இந்த மாமி பவுச் வந்துடுச்சு, ஹவு டு எக்ஸாமின் திஸ்? நம்மளே நம்ம வீட்டில் இதை செய்ய முடியும். எப்படி பண்ணலாம்னா, ஃப்ளாட் சர்ஃபேஸில் படுத்துட்டு தலையை மட்டும் தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மேல் வயிறில் கொஞ்சம் கொஞ்சமாக பால்பேட் பண்ணிகிட்டே வரணும். ஜஸ்ட் பால்பேட் ஸ்லோலி. 1 finger breath கேப் இருக்கா, 2 finger breath கேப் இருக்கா, இல்லை 3 finger, சில பேருக்கு 4 finger 5 finger எல்லாம் கேப் இருக்கும். இவ்வளோ பெருசாக கேப் இருக்கும். ஸோ என்ன கேட்டகரியில் அவங்க இருக்காங்கன்றதை ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கணும். அப் டு 2 finger breath எப்பவுமே வந்து எக்ஸசைஸ் மட்டுமே மோர் தென் எனஃப். பட் எனிதிங் above 3 finger இட் கேன் நீட் சர்ஜிக்கல் ரிப்பேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். சர்ஜிக்கல் ரிப்பேர்னா உடனே நம்ம பயப்பட வேண்டாம். லேப்ரோஸ்கோபி இல்லாட்டி ரொபோட்டிக் சர்ஜரி மூலமா அது பண்ண முடியும். அதாவது என்னன்னா, சின்ன ஹோல் வழியா நம்ம இதை அட்ரஸ் பண்ண முடியும். சில சமயம் இந்த டைவேரிகேஷன் சொல்றோம் இல்லையா, இந்த டைவேரிகேஷன் மட்டும் இல்லாம கூட சேர்ந்து வர்னியா இருந்தாலுமே இதே மெத்தட் மூலியமா பண்ண முடியும். இட்ஸ் பேர்லி 1 night ஸ்டே இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் வெரி சேம் டே நம்மளால ஏஞ்சி நடக்க முடியும், கொள்ள முடியும், நம்ம வேலையை நம்மளால பார்த்துக்க முடியும். இதனால வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன், நீங்க ஹர்னியா குடல் இறக்கம் வரலாம்னு சொன்னீங்களே, அது என்ன காமனா வருமா? அது என்னன்னா, ஒரு சில பேர் அதை வந்து நம்ம அந்த தசை விரிவானது நிறைய பேர் அதை கரெக்டா பார்க்காம, டாக்டர் எதையும் பார்க்காம ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அது தசை விரிவுன்றது வந்து ஓரளவுக்கு சின்னதா இருக்கும் போதே நீங்க ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ் அந்த மாதிரி காமன் நம்மளோட ஆப்ஸுக்கு எக்ஸசைசஸ் பண்ணும் போது அது நல்லா அதை நம்ம நார்மலைஸ் பண்ண முடியும். பட் ரொம்ப பெருசாயிடுச்சு, ஏற்கனவே அவங்களுக்கு அந்த 2 தசையும் ரொம்ப விரிவாக்கமாயி 3 சென்டிமீட்டருக்கு மேல போயிடுச்சு, அந்த மாதிரி இருக்க டைம்ல ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ், இப்போ குழந்தைய தூக்குறது, ஆமா அதெல்லாம் பண்ணி இன்னும் மோசமாக்கி குடல் இறக்கம் வந்துருச்சுன்னா
இதோட காம்ப்ளிகேஷன்ஸும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஏன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அந்த இடம் வந்து ஏற்கனவே நடுவுல வீக்கா இருக்கிறதுனால, அந்த இடத்துல ஓட்டையே விழுந்து, விழுந்து அதுலேருந்து உள்பக்கம்லேருந்து குடலோ, இல்ல குடல சார்ந்த கொழுப்போ வெளிய வந்துட்டு போகலாம். விச் இஸ் மச் மோர் ஓட்டை விழுது நம்ம உடம்புலன்னா, ம். அத நம்ம கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும் இல்லையா? நம்ம லாப்ரோஸ்கோபிக் மெஷர்ஸ் நெறைய வந்துருச்சு இப்போ. முன்ன மாரிலாம் பெரிய சர்ஜரி அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. கீ ஹோல் மூலியமாவே ஸ்மாலர் துவாரம் வழியா நம்ம சின்னதா இருக்கும்போதே நம்ம அந்த சர்ஜரி பண்ணிக்கிட்டோம்னா, இந்த மாரி பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ நம்ம பிரிவென்ட் பண்ண முடியும். பண்ண முடியும். ஆல்ரைட். சில ப்ரிகாஷன்ஸ் போஸ்ட் ஆப்பரேட்டிவா நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, குவெஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அத நாங்க அட்ரஸ் பண்றோம். தேங்க் யூ.